ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம புதினா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி தக்காளி தோசை போட்டிருந்தேன், அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இப்போ புதினா அரைச்சி விட்டு ஒரு தோசை வைக்கலான்னுட்டு, அது கொஞ்சம் நிறையா புதினா இல்லை, நம்ம கார்டனில் நான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நிறையா வளர்ந்துருந்தது. கொத்தமல்லி செடி, கருவேப்பிலை செடி, புதினா, இந்த செடியெல்லாம் நான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நிறையா இருந்தது. அதை சரி இப்போ பறிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்தேன். அலம்பி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு தோசை வாக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாமா? இது தோசை மாவு, நார்மலாக நம்ம அரைக்கிற தோசை மாவு தான். இதில் உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன் தோசை மாவு. இது புதினா நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது. சின்ன சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்லன்னுட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அலம்பிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் எல்லாமே. இதுக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலான்னு, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலான்னு. இதில் வெங்காயமும் போடலாம். வெங்காயத்தை கட் பண்ணிட்டும் போடலாம், வதக்கிட்டும் போடலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெங்காயம் போடலை, இது வரைக்கும் போட்டு அரைக்கலான்னு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவையும் இதில் போடுறேன். இதை இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு மாவில் கலந்துக்கலாம். அரைச்சிட்டேன். இதை நான் கொஞ்சமாக இதில் கலந்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். மாவுலேயும் உப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒன்றும் போடல. இது இப்போ அது அரைச்சதை போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை கலராக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை கலந்து வச்சுட்டேன். உப்பு போருமான்னு பார்த்துட்டு தோசையை வாத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தேங்காய் எண்ணெய் விட்டா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணுங்கிறது இல்லை. ஏன்னா இதுலேயே உப்பு, காரம் எல்லாமே. இது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு. புதினா தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் வேணுங்கிறது இல்லை. இதுவே நல்லா காரம், புளிப்பு எல்லாமே இதில் இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்க எதுவும் வேணுங்கிறது இல்லை. புதினா வாசனை, கொத்தமல்லி வாசனை, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கிறதுனால இஞ்சி வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சட்னி வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலை. நான் மிளகா அப்படி இருக்கேன், அதே போரும்னு விட்டுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இது நான் எடுத்து வச்ச மாவு ஒரு எங்கள் 3 பேருக்கு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.